கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின தியான நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதித்து நான் வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம். வாருங்கள். பிலிப்பியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பவுல் சொல்லுகிறார், என் தேவன், ஹல்லேலூயா, அவர் நம் தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், அவர் உலகத்தின் ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை உலகத்தின்படி நிறைவாக்க மாட்டார். உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி, அதாவது அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை அவர் நிறைவாக்குவார். தேவஜனமே, ஆமா, பாருங்க, லூக்கா 8:43-44 வாசிக்கிறேன். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சுஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. 12 வருடமாக உதிரப்போக்கு, பிளட் ஃப்ளோ. எல்லா வைத்தியர்கிட்டையும் போய் அவங்களுடைய பினான்சஸ் எல்லாம் கொடுத்து உலகத்தின் படி உலக ஐஸ்வர்யத்தை வைத்து தன் குறைவை நிறைவாக்க அவர்கள் நினைத்தார்கள், அந்த தாயார். ஆனால் அது நடக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திர தொங்கலை தொட்டு அவர்கள் சுகமானார்கள். நம்ம ஆரம்பத்துல வாசித்த வசனத்துல கிறிஸ்துவுக்குள் உன் குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார்னு வாசித்தோம்ல. கிறிஸ்துவுக்குள்னா அவரோடு ஐக்கியம், கான்டாக்ட், கம்யூனியன், யூனியன் வித் காட். அதான் கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா. நீங்க கிறிஸ்துவுக்குள் இணைந்து இந்த நாளிலே உங்கள் காரியங்களை ஆரம்பிங்க. கிறிஸ்துவுக்குள் இணைந்து இந்த காலை நேரத்துல உங்கள் காரியங்களை ஆரம்பிங்க. ஆண்டவர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. நிறைய குறைகள் இருக்கிறதா? அவங்க கைவிட்டாங்க, இவங்க கைவிட்டாங்க, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. உங்களை டாக்டர்ஸ் கைவிட்டு இருக்கலாம், மனுஷங்க கைவிட்டு இருக்கலாம், ஆண்டவர் கைவிட மாட்டார். அந்த தாயார் ஆண்டோட வஸ்திர தொங்கலை தொட்டு சுகமானார்கள். பாருங்கள், யாக்கோபு 1:5 வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்க பையன் இல்லனா உங்க பொண்ணு ஞானத்தில் குறைந்து நீங்க நினைக்கிறீங்களா? மாத்திரையை சாப்பிட்டீங்களா? அதுலயும் ஒரு ரிசல்ட் இல்லையா? மாத்திரை சாப்பிடுவது உங்க இன்ட்ரெஸ்ட் அது. ஆனால் ஆண்டவரே உங்க பிள்ளைகளை ஞானமானாய் மாற்றுவார். சாதாரணமா இருக்கிற பிள்ளைங்களை கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க வைப்பது ஆண்டவருடைய கிருபை, இரக்கம். ஹல்லேலூயா. எஸ், பாருங்க, ரோமர் 4:19 வாசிக்கிறேன். அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் இந்த ஆபிரகாம். அவருக்கு கிட்டத்தட்ட 100 வயசு ஆயிருச்சு. சாராளமாக்கும் பயங்கர வயசாயிருச்சு. தோல்லாம் சுருங்கிருச்சு, கர்ப்பம் செத்து போயிருச்சு, சரீரம் செத்து போயிருச்சு. ஆனாலும் ஆபிரகாம் சொல்றாரு, உலகத்துல டாக்டர்கிட்ட போய் கேட்டா அவங்க சிரிப்பாங்க, ஆனா நான் அவங்ககிட்ட போக மாட்டேன். என் குறைவுகளை நிறைவாக்கி தன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர் என் தேவன் என்று அவர் அறிந்திருந்தார். ஆபிரகாம் அவர் தைரியமா இருந்தார். பாருங்க, அவருக்கு குறைவு இருந்தது, உடம்புலாம் வயசாயிருச்சு. அந்த தாயாருக்கு அப்படிதான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவங்க குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கினார் அல்லவா? அதே மாதிரி உங்க பினான்சஸ், உங்க பொருளாதாரம், பிள்ளைங்க படிப்பு, பொருளாதாரம், பிசினஸ், வேலை, எல்லாத்தையும் அதில் இருக்க குறைவுகளை ஆண்டவர் நிறைவாக்குவார். எப்படி ஆக்குவார்? உலகத்தின்படி அல்ல, கிறிஸ்துவுக்குள். ஹல்லேலூயா செய்வார். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நிறைய குறை இருக்குப்பா, எங்களுக்கு எல்லாமே நிறைவாகணும்ட்டு ஆசை எங்களுக்கு, ஆனால் முடியாம இருக்கும்பா. உலகத்தார் ஒரு பக்கத்துல எல்லாத்தையும் வெற்றிகரமா செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் உட்கார்ந்து வருத்தப்பட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்து இருக்கோம். ஆண்டவரே, எங்களோடு பேசும், வழியை திறங்க ஆண்டவரே. நாங்கள் தைரியமா உங்களுடைய சிங்காசனத்துல வர்றோம்பா.
எங்களுக்கு எல்லா கதவுகளும் அதனால திறக்குது. நீ தைரியமாய் ஆண்டோடைய சிங்காசனத்தில் பக்கமாய் வரும் பொழுது நீ இதுவரையிலும் உனக்கு திறக்காத கதவுகள் எல்லாம் திறக்கும் ஆண்டவர் பேசுகிறார். Come boldly to his throne. Hallelujah. நீ கிறிஸ்துட்ட வரும் பொழுது அந்த தாயாருக்கு 12 வருட உதிரப்போக்குடைய அந்த தாயாருக்கு சுகம் கிடைத்தது போல உங்களுக்கும் கிடைக்கும் ஆண்டவர் பேசுகிறார். அவரோடு இணைஞ்சிருங்க. மனுஷனோடு இணைந்தது போதும், அவரோடு இணைந்திருங்க. அதிக கனிகளை கொடுப்பீர்கள். நடக்காத நன்மைகள் உங்க வாழ்வில் நடக்கும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென்.